வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். பெனிக்ஸ் ஜெயராஜ் 2020 நடந்த அந்த படுகொலை, காவல்துறை மரணம். நேற்றுதான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 9 பேருமே குற்றவாளிகள். 10 பேர் இல்ல, ஒருத்தர் இறந்துட்டாரு கொரோனா காலகட்டத்தில். 9 பேர் இருக்காங்க குற்றவாளிகள். 30ஆம் தேதி வர 30ஆம் தேதி தண்டனை என்னன்றத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில சமயங்களில் நேர்மை மற்றும் சரியான விசாரணையின் மூலமாகத்தான் சில செய்திகளை சேகரிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது யாராலையுமே முடியாது. எப்பவுமே குற்றம் செஞ்சவங்க ப்ரொஃபஷனலி கில்லர்ஸ், ப்ரொஃபஷனலியா தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக குற்றவாளிகள்கிட்ட சில கடுமையான நடவடிக்கைகள் மூலமா தான் செய்திகளை பெற முடியும். யாரையும் கொல்வதற்கோ யாரையுமோ அடித்து துன்பப்படுத்துவதற்கோ எந்த சட்டத்திலையும் இடமில்லை. மனைவியை கூட கணவன் அடிக்கக்கூடாது, அப்பா அம்மாவை அடிக்கக்கூடாது, யாரையுமே குழந்தைகளை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது. அப்படிதான் நம்மளுக்கு சட்டம் இருக்கு. ஆனால் எப்படி அந்த சட்டத்தை சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கக்கூடிய பெரிய குற்றவாளிகளை நீங்க எப்படி கூடி அவங்களோட செய்தி நம்ம சேகரிக்க முடியும்? அந்த மாதிரியான தருணங்களில் சில தீவிர நடவடிக்கைகள் எடுத்து அவங்க கிட்ட இருந்து சில செய்திகள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுது. அப்படி காலகட்டம் உருவாகும் போது தவறுதலாக சில மரணங்கள் ஏற்படக்கூடிய சூழலை சமூகம் பார்க்கிறது, சந்திக்கிறது. இது காவல்துறை நிறைய உளவியல் பிரச்சனைக்கு காவலர்கள் மற்றும் காவல்துறையினரை சார்ந்த நண்பர்கள் ஆகிறாங்க. காரணம் என்னன்னா, இப்போ எங்களுக்கு சிறைத்துறையை பொறுத்தவரை 8 மணி நேர பணி இருக்கு. ஆனா காவல்துறைக்கு 8 மணி நேரம் பணி இல்லை. ஆனா பிற மாநிலங்களில் 8 மணி நேரம் பணி இருக்கு. காவல்துறையில ஒரு திருமணத்திற்கோ, மகா பெரிய மனுஷி ஆனாலோ இல்ல மகன் விபத்துக்கானாலோ அந்த உயரதிகாரிகிட்ட ரோட்ல டிராபிக்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் அதை போட்டுட்டு எப்படி போக முடியும்? ஒரு கொலைகேஸ் விசாரிச்சிருக்கவர் எப்படி போக முடியும்? அந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழலை சரியான முறையில் கையாளாகாத விதத்துல அவங்க உளவியல் பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுவதன் விளைவு சில சமயங்களில் அந்த சூழல் காவல் நிலையங்கள் வைத்து அந்த பராமரிக்கப்படிய வேலை அத்துமீறல்கள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனா அவர்களும் மனிதர்கள் தான். சக மனிதர்கள் கொள்வதற்கு எந்த விதமான மனநிலையும் இல்லை. எதேச்சையாக சில மனநிலைகளில் நடந்துவிட்ட தவறுகளுக்கு காவல்துறை பல இடங்களில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது மன்னிக்க முடியாத ஒரு செயல். அது நீதிமன்றம் சரியாக கையாள்கிறது. அதற்குண்டான தண்டனை வந்த பின்பு நம்ம அதை பற்றி விரிவாக பேசலாம். பொதுவாக தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைகளாக இருந்தாலும் சரி, கஸ்டோடியல் டெத்தாக இருந்தாலும் சரி, ஏன் அங்க மட்டும் தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருப்பது என்பது உண்மை. வட மாவட்டங்கள்ல சில குறிப்பிட்ட சாதிகளுக்குள் மட்டும்தான் இருக்கு. இது அரசியல் தெரிந்தவங்க மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிந்தது. தென் மாவட்டங்களில் ஏன் இந்த நிலை என்றால், தன்னுடைய தொழில் ஆளுமை, தனி மனித ஆளுமை, அரசியல் ஆளுமை, பிறரை அரசியலுக்குள்ள உள்ள நுழைக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு செயல்கள்ல சில குறிப்பிட்ட சமூகங்கள் அந்த ஆணவ படுகொலைகளை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க அரசியலுக்குள்ளே வர முடியுது. காரணம்னா, தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர்கள் இதுவரை மாவட்ட செயலாளர்களாக இல்லை. மந்திரிகளாக ஒருவர் தான் இருக்கிறார். 50 தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். இதுவரை அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை. திராவிட கட்சிகளும் வழங்கப்படவில்லை, கம்யூனிஸ்டுகள் கூட வழங்கப்படவில்லை, காங்கிரஸ் வழங்கப்படவில்லை. ஏன் காரணம்? அவங்க தென் மாவட்டத்துல 10 மாவட்ட செயலாளர் வந்தாங்கன்னா 5 மந்திரி கட்டாயமாக மந்திரி சபையில கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு கொடுத்தா இன்னொரு சமூகம் அதுல பாதிக்கப்பட்டு தான் ஆகணும். அவங்களுடைய சதவிகிதம் குறையும். அப்ப இவங்களை உள்ள நுழைய விடாம தடுப்பதற்கு அங்க பயங்கரமான படுகொலைகளும் அரசியல் ஆதிக்கம் உள்ள சமூகம் இவர்களை குறிவைத்து தாக்குகிறது. இதன் மூலமாக தான் படுகொலை நடக்கிறது, ஆணவ படுகொலை நடக்கிறது. அதை கையாளுகின்ற விதம் அரசு சில நேரங்களில் சரியாக கையாளவில்லை என்பதே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். ஜெயராஜ் வழக்கை பொறுத்த வரைக்கும் கடையை மூடுவதற்கு ஒரு 5 நிமிடம் தாமதமாகிவிட்டது. இதுதான் இந்த படுகொலைக்கான காரணம்.
அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து கடையை மூடுவது வந்து ஒரு சட்டத்தின் சூழல். 10 மணிக்கு கடையை மூடுங்கன்னா மூடணும். காவல்துறை வந்து அவங்க மேல வந்து பெலிக்ஸோ மற்றும் உறவுகளோ மரணம் அடைந்திருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதற்குள் ஏதோ ஒரு சூழ்ச்சம் இருக்கிறது. அது யாரும் அந்த விடையை தெரிவிக்க மறுக்கிறார். அது தெரிந்தால் இந்த செய்தி நடந்திருக்கவே செய்யாது. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அவங்க இன்னும் வந்து தண்டனை வரல. தண்டனைக்கு வந்த பிறகு நம்ம அந்த செய்தியை விரிவாக பார்ப்போம். அரசாங்க தரப்பிலே பாத்தீங்க அப்படின்னா பெலிக்ஸ் ஜெயராஜா இருந்தாலும் சரி, நம்ம அஜித்குமாரோட வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க மடப்புறம் அதுவாக இருந்தாலும் சரி, முதல்வரை டைரக்டா வந்து கான்டாக்ட் பண்றாங்க. அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிலாம் வந்து டைரக்டா போறாங்க, களத்துக்கு போறாங்க. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த மாதிரியான பிற சமூகங்கள்ல நடக்கும்பொழுது ஆணவ படுகொலையா இருந்தாலும் சரி, அதாவது இந்த மாதிரியான கஷ்ட டெத்தாக இருந்தாலும் சரி, ஏன் வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட சொல்ல மறுக்கிறாங்க? அரசியல்வாதிகளுக்கு தேவை வாக்குகள். வாக்குகள் செலுத்தக்கூடிய மக்கள் வந்து அரசியல் சரியாக பயன்படுத்தாத காரணம் அரசியல்வாதிகள் அவர்களை புறம் தள்ளுகிறார்கள். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் 10% மக்கள் தென் மாவட்டங்களில் இருக்கிறார்கள். 60 தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இப்போ இந்த மக்களுக்கு வந்து அரசியல்ல செல்வாக்கே இல்லை. காரணம், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதிகளின்படி நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக தான் இந்த கட்சியை துவக்குறோம்னு சொல்லிதான் அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய அஜெண்டால வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு இணை துணை என்று ஒரு பொறுப்புகளை போட்டு தட்டி கழிக்கிறார்கள். பொது மேடைகளில் கூட அவர்களை உட்கார வைப்பதற்கு மறுக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் அரசியல் பவர். அதாவது வந்து இன்னைக்கு பெலிக்ஸுக்கு நடந்திருக்கக்கூடிய அவர் தந்தையாருக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வியாபாரிகள் வந்து அதை கையில் எடுத்தாங்க. அந்த சமூகத்துக்காரங்க கையில் எடுத்தாங்க. எல்லா சமூகமும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா குறிப்பிட்ட நாடார் சமூகம் ஆளுமையில் இருந்ததுனால, அரசியல் ஆளுமையில் இருந்ததுனால, சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படியாக இருந்ததுனால, மந்திரிகள் இருந்ததுனால அவங்க அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு அந்த இடம் இல்லை. அரசியல் ஆளுமைகள் இல்லை. ஆளுமைகளை உருவாக்க விட மாட்டுக்காங்க. இதை நாங்க பல முறை குற்றச்சாட்டுகளாக அனைத்து அரசுகளையும் வச்சிருக்கோம். கூடிய விரைவில் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுக்கான செயல்பாடுகள் நிச்சயம் அடைந்தே தீரும் என்பது நாங்க இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வரும் அரசியல் அதை தீர்மானிக்கும் என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக வந்து இந்த பெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க காவல்துறை அதிகாரிகள் அவங்க பண்ண அந்த சித்திரவதை மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. பெரிய கோபத்தை வந்து உண்டு பண்ணுது. 20 நடந்தது, இன்னைக்கு 26 ஆயிடுச்சு. இப்ப அந்த செய்தி பார்த்தாலும் நமக்கு வந்து கோபம் வந்து கொப்பளிக்கிற மாதிரி இருக்குது. உள்ள வந்து கட்டி தொங்க விடுறது, லட்டியை வச்சு மோசம் போற இடத்துல குத்துறது, அப்புறம் நகைக்கண்ணெல்லாம் வந்து குடுங்கிறது, மிளகா கரைச்ச தண்ணி குத்துறது, என்ன மாதிரியான கொடுமைகள் இதெல்லாம் வந்து சட்டத்துல இப்படி இருக்குதா? சட்டத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், யாரையும் அடித்து துன்புறுத்துவதோ அவங்கள வந்து காயப்படுத்துவதோ சட்டம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. மீடியாக்களும், நீங்க மீடியா தான், ஆனா மீடியாக்களும் சில வழக்குகளை மட்டும்தான் நீங்க கவனத்தில் எடுக்கிறதாக என்னுடைய பார்வையில் தெரியுது. பிற செய்திகளை நீங்க மீடியால வந்து பெருசா பதிவிட மாட்டேங்கீங்களே. தென் மாவட்டத்துல வந்து இவ்வளவு அரசியல்லையும் இவ்வளவு ஆளுமைகளும் வர முடியலைங்கிறத எந்த மீடியா தெரிவிக்காங்க? தேவேந்திர குல வேளாளர்களை வந்து ஓட்டு போடுற ஒரு கருவியா தானே வச்சிருக்காங்க. அவங்கள வந்து ஆளுமையா நீங்க கொண்டுறணும்னு சொல்லி எந்த மக்களுமே சொல்லலையே. கட்சிகள் இருக்கு இன்னைக்கு, நம்ம சமூகம் சார்ந்து கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருக்கு, எத்தனை கட்சி தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, பாராளுமன்றம் வரைக்கும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க கொண்டு வரலன்றீங்க. யாரு சொல்லுங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அதிமுக இருக்காங்க, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் திமுக இருக்காங்க, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து காங்கிரஸ் இருக்காங்க. நம்ம கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் கட்சிகள் இருக்குது, எம்பிக்கள் இருக்கிறாங்க, போயிட்டு பாராளுமன்றத்துல பேசுறாங்க, அவங்க தானே பேசுறாங்க. தேவேந்திர குல வேளாளர்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி சார்ந்து ஒரு முறை மட்டும் ஒருவர் வந்து எம்எல்ஏவாக சென்றிருக்கிறார். இதுவரை வந்து மற்ற தேவேந்திர குல வேளாளர் கட்சி பிற சமூகத்தில் ஏன் இதுவரைக்கும் பொது தொகுதியில இவங்களை ஏன் நிறுத்த மாட்டேங்காங்க அரசியல் கட்சிகள்? இதை நாங்க சமூக நீதி கேட்கிட்ட இதை நாங்க பேட்டி கொடுக்குறோம். இது வந்து சென்றடையாதா?
ஜெயலலிதா அம்மையார் ஒரு திருச்சியில் ஒரு பொது தொகுதி ஒரு முறை கொடுத்தாங்க. அந்த பொது தொகுதியில அதிமுகவில் எம்பி ஆனாரு. காங்கிரஸ் எம்பி அதுல தோத்தாரு, ரங்கராஜன் குமாரமங்கலம். நீங்க பொது தொகுதியில விடுங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு நாங்க திருநெல்வேலி தொகுதியில 40,000 வாக்குகள் இருக்கோம், சிறுவைகுண்டம் தொகுதியில 40,000 வாக்குகள் இருக்கும், தென்காசி தொகுதியில நாங்க 44,000 வாக்குகள் இருக்கோம். 40% வாக்குகள் உள்ள தொகுதிகளே எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கும்போது அந்த தொகுதிகளில் நீங்க தேவேந்திர குல வேளாளர்களை அரசியல் கட்சிகள் பொது தொகுதிகளில் ஏன் நிறுத்த மாட்டுக்கு? நீங்க ஒரு நிலையில இருந்து ஒரு மனிதன் வளர்ச்சி அடைவதற்காக அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை சட்டமேற்றினாங்க. அந்த ஒன்றையே கருத்தில் கொண்டு செயல்பட்டா அதுக்கு பிறகு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு மக்கள் குரோத் ஆயிருக்காங்க. அதுக்கு தகுந்தால நீங்க மந்திரி பதவிகள் 4 மந்திரி பதவிகள் எங்களுடைய சதவீதப்படி நீங்க கொடுக்கணும்ல. நீங்க ஒரே ஒரு மந்திரி கொடுக்குறீங்க, அந்த மந்திரியுமே நீங்க ஒரு பொது மந்திரி கொடுக்கறது இல்ல, ஒரு கல்வி மந்திரி கொடுக்கறது இல்ல, ஒரு ஆயுத நலத்துறை மந்திரியை கொடுத்தா அதுல என்ன நீதியும் நியாயம் இருக்கு? சில சமூகங்கள் ஆதிக்கம் செலுத்துறவங்க பிற சமூகங்கள்ல உள்ள நுழைய விடுறது இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தொடர்ந்து சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளா புறக்கணிக்கப்பட்டு தான் வராங்க. அவங்களுக்கு 47 ஒதுக்கப்பட்ட அதே பாராளுமன்ற தொகுதிகள் தான் இதுவரைக்கும் கிடைக்கும். மறுசீரமைப்பு அமைக்கும் போதும் ஒன்னும் தொகுதி எல்லாம் கூட்டல, இடத்தை தான் மாத்திருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்துல 40% வாக்குகளை அதிகமாக வச்சிருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். அந்த தஞ்சை மாவட்டத்துல ஒரு மந்திரியை கொடுக்கலாம்ல திராவிட கட்சிகள். ஓட்டு போடுறோம்ல, திருச்சியில 6 தொகுதியிலையும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி தேவேந்திர குல வேளாளர் மக்கள். திருநெல்வேலி தேவேந்திர குல வேளாளர் மக்கள், மதுரை தேவேந்திர குல வேளாளர் மக்கள், ராமநாதபுரம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள், சிவகங்கை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகப்படியான வாக்காளர்கள். ஆனா வாக்கு சதவிகிதம் இருக்கு கணக்குல இருக்க ஒழிய இவர்களுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு, மக்களுக்கு சேவையை போய் சென்றடைவதற்கு, அவங்களுக்கு சில அவங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு இந்த அரசியல் ஆளுமைகள் இருந்தா தானே செயல்படுத்த முடியும். இன்னைக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்றதுக்கோ எதுக்குமே எந்த ஆளுமைகளும் தேவேந்திர குல வேளாளர்கள் அரசியல்ல வரவிடாம தடுக்காங்க. நாங்க அதை மீறி தனிப்பட்ட முறையில வருவதற்கான முயற்சிகள்ல தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். இல்ல, யார் தடுப்பது என்பது அது அரசியல் கட்சிகளுக்கே தெரியும். மக்களுக்கு தெரியறதுக்கு அந்த அரசியல் கட்சிகள் ஒரு சாதிக்காரரை இவங்களை முன்னாடி வச்சா இன்னொரு சாதிக்காரங்க அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்கன்னு பயந்து தேவேந்திர குல வேளாளர்களுடைய எதிர்ப்பு சாதிகளினுடைய ஆதரவால இவங்களை உள்ள வர மாட்டாங்க. அது அந்த அரசியல் தலைமைக்கு தானே மாற்றணும். அதனால அரசியல் ஆளுமைகளாக கொண்டு வரணும். அதே நேரத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, தலைமைச் செயலகத்தில் கூட அவங்களுக்கு ஒரு சரியான பதவி கிடைக்கவில்லை என்பதுதான் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய வேதனையா இருக்கு. ஒரு நல்ல துறையை கொடுத்துட்டு மீதி எல்லாம் சாதாரண துறைகளை கொடுத்துருது. நேர்மையாக இருப்பாங்க. ஒரு பதவியை கொடுத்தா அந்த நேர்மையா இருக்கவங்க கிட்ட எந்த ரெக்கமெண்டும் நடக்காதுங்கிறதுனால இவங்களுக்கு நல்ல பதவி கொடுக்கலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கிட்ட போய் நீங்க எப்படி கூடி 2ஆம் நம்பர் தொழில்களை நீங்க பண்ண முடியும்? எப்படி கூடி கள்ளத்தனமா நீங்க சில செயல்களை செய்ய முடியாது. அதற்கு இந்த மக்கள் இருப்பதனால் இவர்களுக்கு நல்ல தகுதியானவர்களா இருக்காங்க, தகுதியற்ற பதவிகள் தான் கிடைக்கும். இது அரசியல் தலைவர்கள் மாற்றணும். இல்லை என்றால் சமூகம் அவர்களை மாற்றி அமைக்கும் சூழல் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காவல்துறை மரணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பண்ணுனா இந்த மாதிரியான கஸ்டடி எடுத்து நாம குறைக்க முடியும்? ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துதானே ஆகும். இப்ப நீதிபதியை கடுமையான விமர்சனத்தை முன்னிட்டாங்க. என் முன்னாடியே பேசுறாங்க, அப்பா மகன் அடிப்பதற்கான ஒரு பயிற்சியை நாங்க எடுத்துட்டு இருக்கோம், அந்த 9 காவலர்களும் பேசியிருக்காங்க. அதை இன்னைக்கு நீதிமன்றம் வெளிப்படையா சொல்றாங்க. நீதிமன்றத்தையே கொலை நடுங்க வச்ச ஒரு வழக்காக இந்த வழக்கு இருக்கு. நிறைய வழக்குகள் இருக்கு. மதுரை நடந்த அந்த ஆகாஷோடைய படுகொலையாக தெரிஞ்சு நிறைய நடந்தது. சென்னையில நடந்ததாக தெரிஞ்சு அந்த மாதிரியான நிறைய வழக்குகள் இருக்கும் பொழுது என்ன பண்ணா இதை நம்ம தடுக்க முடியும்? நீதிமன்றங்கள் சரியாகத்தான் சில செய்திகளை தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க.
நல்ல நீதிபதிகள் வந்து அதை கண்டனத்துக்கு சொல்றாங்க, சரியான முறையில வழிகாட்டுறாங்க, புகட்டுறாங்க. ஆனால் காவல்துறை வந்து நீங்க வந்து பிற நாடுகளை நீங்க கம்பேர் பண்ணா நம்மகிட்ட வந்து காவலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இங்க சரிவிகிதத்துல இல்லை. இப்ப இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல ஒரு மாதத்தில் ஒரு தண்டனை 10 பேர் வந்தால் ஒரு காவலர் அவங்க நியமிப்பாங்க. அவங்களுடைய சட்டத்துல முன்னாடி இருந்ததாக அந்த தகவல் இருக்கு. தமிழ்நாடு சிறைத்துறை வச்சுக்கிட்டுங்களேன். ஒரு சென்னை புழல் மத்திய சிறையில நான் பணியாற்றுறேன். அங்க வந்து 1000 சிறைவாசிகள் இருந்தால் ஒரு 50 காவலர்கள் கூட பணியில் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சிறைவாசியை வந்து முக்கிய சிறைவாசியை குற்ற வழக்குல வெளியில எடுக்கணும்னா 10 காவலர்கள் தேவைப்படுறாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு. ஆனா 1000 பேர் இருக்கக்கூடிய சிறையில வெறும் 25 காவலர்கள் வந்து கடமை புரியுறாங்க. எப்படி வந்து நீங்க ஒழுங்குபடுத்துவீங்க? சிறைத்துறையில சிறை காவலர்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க அதிகப்படுத்தணும். லட்சக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள், ஆயிரக்கணக்கான நீதிபதிகள், லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள், கோடிக்கணக்கான மக்கள் இவ்வளவு பேரும் இருந்து பல ஆண்டுகள் விசாரிச்சு சிறைத்துறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நாங்க 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்க இல்லை. சிறைத்துறையினுடைய ஊழியர்களுடைய சதவிகிதத்தை அதிகப்படுத்தினா நிறைய குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு. பொதுவாக வந்து குற்றங்கள் நடக்கும்போது தண்டனைகளை அதிகப்படுத்தினாதான் குற்றங்கள் குறைய சொல்லுவோம். நீங்க சொல்ற டாபிக்கே வேற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. வேற மாதிரி இருக்கு. இல்ல அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து மக்களுக்கு சரியான தேவைகளை சரியான நிலையில பண்ணணும்ல. வாகனங்கள் பெருத்துறது, அப்ப காவலர்கள் நிறைய வேணும்ல. வாகனம் ஒரு நாளைக்கு சிட்டில வந்து லட்சக்கணக்கான போகுது. அது எப்படி காவலர்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணுவாங்க? அப்ப காவலர்கள் அதிகமாகணும். காவலர்கள் அதிகமானா அவங்களுடைய வேலைப்பளு குறையும். வேலைப்பளு குறைஞ்சா குடும்பத்தை நல்லா பார்ப்பாங்க. குடும்பத்தை நல்லா பார்த்தாங்கன்னா மன ரீதியா நல்ல செயலை செய்வாங்க. இங்க பிரச்சனையே காவலர்களுக்கு வந்து அதிக வேலைப்பளுவை முதல்ல குறைப்பதற்கு அரசு சட்டத்தை ஏற்றும். தமிழ்நாடு காவல்துறைக்கும் அந்த 24 மணி நேர வேலை பார்க்கணுங்கிறத மாத்தி அவங்களுக்கு வந்து குறைந்த மணியான அவங்க குடும்பங்களை போய் ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்களை சரிப்படுத்தினா அந்த உளவியல் தாக்குதல் இருந்து அவங்க மாறுவாங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல 96க்கு பிறகு சில குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை பிற மாவட்டங்களுக்கு மாத்தினாங்க. ஆனால் மீண்டும் வந்து அதே மாவட்டத்தில் அரசியல் ஆளுமைகளை இருக்கக்கூடியவங்க பூரா திரும்பியும் வந்து அங்க ஆளுமை ஆயிட்டாங்க. சட்டம் ஒழுங்குல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான காரணங்கள் வரும். இங்க வந்து சாதி என்பது ஒரு அற்புதமான சொல், அதை தவறா பயன்படுத்துறாங்க. சாதி என்கிற தமிழ் சொல் அழிக்க முடியாது. சாதிகளுடைய வரைமுறைகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு அழகானது, அதை ஏன் நம்ம தவறா மக்கள் புரிஞ்சிட்டாங்க தான் இங்க விஷயமே. ஆமா, அரசியலை நிர்ணயிப்பது சாதிதான், வாக்குகளை பெறுவது சாதிதான், வேட்பாளர்கள் சாதிதான். இப்ப திருச்செந்தூர் தொகுதியில வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வசிக்கலையா? ஒரு முறை தேவேந்திரகுல வேளாளருக்கு திருச்செந்தூர்ல கொடுங்க, தூத்துக்குடி எம்பி கொடுங்க, அங்கேயும் வசிக்கிறாங்கல்ல. நீங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல குறிப்பிட்ட சாதிக்கு சார்ந்தவங்களுக்கு மட்டும்தானே நீங்க வேட்பாளரே அனைத்து கட்சிகளும் கொடுக்கீங்க. எல்லாத்துக்கும் பொதுவான சமூக நீதி தானே எல்லாத்துக்கும். நீங்க வந்து ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு ஆட்களை விடுங்க. எம்ஜிஆர் காலகட்டத்தில் எனக்கு தெரிய வந்து ஒரு உயர்கல்வித்துறை மற்றும் மருத்துவத்துறைக்கெல்லாம் அந்த கல்வியாளர்களை மந்திரி ஆக்குறாங்க. வரக்கூடிய அடுத்த 26வது அரசாங்கமாவது அந்தந்த துறையை சார்ந்த துறை வல்லுநர்களை மந்திரி ஆக்குனா அவங்களுக்கு அதுல உள்ள விஷயங்கள் தெரியும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களா தானங்க நீங்க வந்து மருத்துவத்துறையோ கல்வித்துறையோ உயர் கொண்டு முடியும். மருத்துவமும் கல்வியும் இரு கண்கள் போன்றது. இங்க வந்து நீங்க அதை சார்ந்த ஒரு மருத்துவரை நீங்க மருத்துவ மந்திரி ஆக்குங்க. ஒரு கல்வியாளரை, ஒரு வைஸ் சான்சலரை வந்து நீங்க வந்து மருத்துவத்துறைக்கு கொண்டு வாங்க. நீதிபதி தகுதிக்குள்ளவங்களை சட்ட மந்திரி ஆக்குங்க. இந்த மாதிரியா 1-2 பண்ணியிருக்காங்க. அடுத்து பரிசீலனை பண்ணி துறைக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களை கொண்டு வந்து மந்திரி போட்டா அவங்க அந்த துறையை எப்படி நிர்வகிக்க முடியும்?
சிறைத்துறையிலுமே எனக்கு தெரிய வந்து ஒரு மாற்றத்தை அரசு உருவாக்கலாம். மாவட்ட கண்காணிப்பாளர்களா இருக்கிறவங்க குரூப் 1லயும் வரல, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லயும் வரல. சிறைத்துறைக்குன்னு ஒரு தனி எக்ஸாமினேஷன் வச்சு நடத்துறாங்க. மத்திய அரசு பரிசீலனை செய்து மாநில அரசுக்கு பரிந்துரை செய்து ஐபிஎஸ் அதிகாரிகளை சிறைத்துறையினுடைய எஸ்பிக்களாக நியமிச்சா எந்த இடத்துல குற்றம் செஞ்சுட்டு உள்ள போய் குற்றம் செய்ய நினைக்கானோ அவனை தடுக்கலாம். அப்படி தடுத்தால் சிறை குற்றங்கள் குறையும் என்பது என்னுடைய. பொதுவாக அந்த காவலர்களுக்கு வந்து உயர் அதிகாரிகளுடைய ப்ரெஷர் இருக்குதா நீங்க பாக்குறீங்க? அவங்களுடைய பணி அவங்க செவ்வனே செய்தாலும் கூட உயர் அதிகாரிகளுடைய ப்ரெஷர் இருக்கிறதா அரசியல்வாதிகளுடைய கல்வி கட்டாயமா இருக்கு. உயர் அதிகாரிகள் தனக்கு தேவைப்பட்டவர்களை சலுகை கொடுக்கறாங்க, தேவைப்படாதவங்களை சலுகை கொடுக்காத பட்சத்துல அவர் உளவியல் பிரச்சனைக்கு ஆளாகும். எல்லாரும் சரிசமமா தானே இருக்கணும். அது இல்லாத பட்சத்துல தான் காவலர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, அதிக வேலைப்பளுவை கொடுக்குறாங்க. அரசியல் ஆளுமைகளால ரெக்கமெண்ட் பண்ணி வரவங்க, சட்டம் படிச்ச ஒருவர் வந்து எங்கிட்ட வந்து சமையல் வேலைக்கு வராரு சிறைத்துறையில, அரசாங்க வேலை வேணும்ட்டு. அவர் எப்படி சமையல் வேலையை பார்ப்பாரு? துப்புரவு பணியே தெரியாத ஒரு சமூகத்துக்காரரு துப்புரவு பணியாளரா அரசு வேலை வேணும்ட்டு எங்க சிறைத்துறையில வந்திருக்காரு. குவாலிபிகேஷன் போட்டிருக்காங்க சரிதான், ஆனா அதுக்கு உண்டான ஒரு எம்ஏ படிச்ச ஒருவரை வந்து நீங்க வந்து துப்புரவு பணியாளர் அரசு வேலை வாய்ப்பு பிரச்சனையில வந்தாங்கன்னா அவர் என்ன உளவியல் ரீதியில் எப்படி அவரு சரியா வேலை பார்ப்பாரு? அதனுடைய விளைவு வந்து சரியா கல்வி கற்றவர்களுக்கு சரியான வேலை இல்லை, சரியா கல்வி படித்தவர்கள் சரியான வேலைக்கு வர முடியாம அவங்க வந்து பார்பரா எங்கிட்ட வந்திருக்காங்க, சமையல்காரங்களை வந்திருக்காங்க, துப்புரவு தொழில வந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய கல்வி தகுதியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சமையல்காரருக்கு பெரிய கல்வி தகுதி தேவை இல்லை, ஆனா வந்து லா படித்தவர்கள் எங்கிட்ட சமையல்காரர், டிரைவர்கள் எங்க கிட்ட வந்து நிறைய படித்தவர்கள். இன்னுமே தமிழ்நாடு அரசு வந்து எந்த அரசாக இருந்தாலும் காவல்துறையிலையும் சிறைத்துறையிலையும் வந்து டிரைவருக்குன்னு தனி அப்பாயின்மெண்ட் கம்மியா தான் இருக்கு. உயரதிகாரிகளுக்கு வண்டி ஓட்டுறவங்க பூராமே காவலர்கள் தான் ஓட்டுறாங்க, மந்திரிகளுக்கு காவலர்கள் தான் ஓட்டுறாங்க. அந்த நிலை மாற்றப்படணும். அவங்களுக்குன்னு டிரைவர் தனியா அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அந்த நிலைகளை மாற்றும் போது நம்மளுக்கு நிறைய அந்த உளவியல் பிரச்சனை வராது. ஆர்டர்லி சிஸ்டத்தை பல முறை நீதிபதிகள் கண்டிச்சு ஒழிச்சிருக்காங்க. ஆனா அது மறுபடி வந்து ஒரு சின்ன சின்ன கீரைகள் வளர்ந்த மாதிரி அது வளர்ந்து திரும்ப வந்து மரமா மாறிடுது இல்ல, அதை முற்றிலுமே ஒழிக்க முடியலையே. ஒருவருக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரே இடத்துல ஒருவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு கடினமான வேலை வாய்ப்பு கொடுக்காங்க. அப்போ எல்லாரும் ஒரே வேலை வாய்ப்புக்கு தான் வராங்க. ஒரு இலகுவாக இருக்காரு, ஒரு கஷ்டப்படுறாரு. அப்ப அந்த கஷ்டப்படுறவர் உளவியல் தாக்குதலுக்கு ஆளாகிறார். அப்போ மன ரீதியாக அவர் வந்து சரியான விகிதத்தில் கையாளக்கூடிய விதத்துல சிறை கைதிகளையோ அரெஸ்ட் பண்றவங்களையோ உளவியலாக தான் தாக்குறாங்களே ஒழிய உண்மையாகவே யாரையும் கொலை செய்யும் நோக்கத்தோடோ அல்லது எந்த விதமான அடிச்சு காலை ஒடிக்கணுங்கிற நோக்கத்தோட காவல்துறை செயல்படுறது இல்லைங்க. பப்ளிக்ல வந்து நீங்க வந்து அது வந்து பத்திரிகையாளர் ஊடகத்தாளர் சில நேரங்கள்ல அப்படி எழுதுறாங்க, ஆனா அது தவறானது. எல்லாரும் சக மனிதர்கள் தானே, அவங்க எப்படி வந்து அவங்கள கொல்லன்னு நினைப்பாங்க, எப்படி காலை ஒடிக்கன்னு நினைப்பாங்க? குற்றத்திற்கேற்ற ஒரு செயலுக்கு குற்றம் செஞ்சவங்கிட்ட இருந்து சில செய்திகளை வாங்குவதற்கு சில கடினமான முறையில நடக்கும்போது ரோட்ல போறவன் விபத்துக்குள்ள ஆளாகிறான். அவன் அந்த ரோட்டை வந்து கடந்துடலான்னு தான் போறான், ஆனா அவன் கடக்க கூடாதுல்ல. அதே மாதிரி இவன் கேள்விகள் கேட்கும்போது இவன் சரியான பதில சொன்னா குற்றத்தை ஒப்புக்கொண்டா ஏன் வந்து அடிக்க போறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சு மனசாட்சி படி நீங்க சொல்லுங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தானா? ஒரிஜினல் குற்றவாளிகள் 50% பேர் நான் வேலை பார்த்த ரஜினிகாந்த் படத்துல பாட்டு வருது உண்மை. அந்த மாதிரி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சிறைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து குற்றவாளிகளா? இல்ல, காவல்துறை இப்படி பண்றது இல்ல. என்னுடைய அனுபவத்துல சிறையில உள்ள இருக்கக்கூடியவங்க 50% பேரு குற்றம் செய்யாதவங்க. காவல்துறை வழக்கை விரைவில் முடிக்கக்கூடிய காரணத்தினால குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. நீதிமன்றத்துக்கு தேவை ஆவணங்களை சரியாக செயல்படுத்த முடியாத செயல்களால குற்றம் சுமத்தப்பட்ட நிரபராதிகள்
குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டோம். நீங்க அப்படிப்பட்ட நிரபராதிகளை நீங்க அடிச்சு கொலை பண்ணலாமா? இல்ல, யாரையுமே நாங்க கொலை பண்றது எங்களோட நோக்கமே இல்லையே. திருத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல்கள்ல அது சில அத்துமீறல்கள் நடந்தது. காவல்துறைக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு திருத்துறது? குற்றவாளி திருத்துறதுதான் காவல்துறை வேலை. போக்கு கற்றவர்கள் அதுக்கு நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றம் தன் கடமையை செய்வதற்கு முன்னால் காவல்துறை மக்களை பாதுகாக்கிற பணியில இருக்காங்கல்ல. மக்கள் பாதுகாக்கணும்னா அவங்க அதை சரி பண்ணி தானே ஆகணும். சரி பண்ணும்போது தலையில தொங்க விட்டு அடிக்கிறதெல்லாம் மக்களை இல்ல, பாதுகாக்கல. அது ஒரு சில இடங்கள்ல நடக்கிறத வச்சு 100% நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது. திரைப்படங்கள் எடுத்தா வழக்கு போடுறீங்க, சண்டைக்கு வர்றீங்க. ஆனா நீங்க பண்ணா யார் கேக்குறது? திரைப்படம் உங்களுக்கு பணம் பண்றதுக்காக அந்த ஸ்கிரீன் பிளேய கொண்டு வராங்க. காவல்துறை நடக்கிறது திரையில கொண்டு வராங்க. ஒரு சின்ன தவறை பெரிய விபரீதமா காமிக்கிறது திரைப்படத்துறை. அதனால இங்க ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கும். முழுமையாக நேர்மையான அதிகாரிகள் இங்க இருக்காங்க, உண்மையான அதிகாரிகள் இருக்காங்க, மனசாட்சிக்கு உண்டான அதிகாரிகள் இருக்காங்க. நான் என்னுடைய சர்வீஸ்ல பார்த்திருக்கேன். எங்கிட்ட ஒரு பெண் அதிகாரி இருந்தாங்க சிறைத்துறையில, இன்னும் இருக்காங்க. பேர் சொல்ல நான் விரும்பல. அவ்வளவு மனிதாபிமான ஒரு பெண்மணி. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு சில தவறுகள் நடப்பதற்கு உண்டான சூழல் அந்த காலத்தின் கட்டாயமா மாற்றப்படுது. அது வரும் காலங்களில் காவலர்களுக்கு நிறைய பயிற்சிகளும் ஓய்வுகளும் உயரதிகாரிகளுடைய அழுத்தங்களும் பணியிட மாற்றங்களும் தேவையில்லாத ஒரு அச்சுறுத்தல்களும் இல்லாம காவல்துறையை சரியான விகிதத்தில் கொண்டு சென்றால் எந்த இடத்திலையும் குற்றம் நடப்பதை நல்ல முறையில் கண்டுபிடிப்பார். இதுதான் உண்மையானது. என்னுடைய அனுபவத்துல நான் வேலை பார்க்கும்போது என்னுடைய சக ஊழியர்களை, எனக்கு கீழே பணி புரிஞ்சவங்களை நான் அண்ணன் தம்பியாக தான் மகனாக தான் பார்த்துருக்கோம். அதனால நாங்க இருக்கும்போது 1000 கைதிகளை வைத்திருந்த நேரத்துல நாங்க ஒருவரிலிருந்து நாங்க 10 பேரை வச்சு நாங்க சிறையை நடத்திருக்கோம். கொரோனா காலத்துல அன்புதான் ஜெயிக்கும், அன்புதான் வெல்லும். பொதுமக்களும் சில நேரங்கள்ல காவல்துறையை அவமரியாதை பண்றதை நீங்க பாக்கீங்கல்ல. அப்ப அதுக்கெல்லாம் யாரு முடிவு சொல்றா? அவமரியாதை செய்த பொதுமக்களை எப்படி கூடி நம்ம தண்டிக்கிறது? அரசியல்வாதிகள் எவ்வளவு காவல்துறை அதிகாரிகளை ஏளனமா பாக்குறாங்க. அதெல்லாம் யார் சரி பண்றது? அந்த வழிதான் சில நேரங்கள்ல பொதுமக்கள் மத்தியில செய்யப்பட்டு அவங்களுக்கு சில தவறான முடிவுகள் வரும். சிறைச்சாலை இருக்கக்கூடாது. ஆனா சிறைச்சாலை இருக்காம இருக்கணும்னா குற்றவாளிகளை நம்ம நல்முகப்படுத்தி அவங்களை நம்ம வெளியேற்றணும்னா குற்றங்கள் குறையும். அந்த குற்றங்களை குறைப்பது சிறைத்துறையால தான் முடியும். பல லட்சக்கணக்கான காவலர்கள், பல லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள், ஆயிரக்கணக்கான நீதிபதிகள், நீதிமன்றங்கள், பல கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் வெறும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சிறைத்துறை ஊழியர்களையும் அதிகாரிகளுக்கும் அதிகப்படியான செயல்களும் செயல்பாட்டுக்கு உண்டான ஆதரவை அரசு செஞ்சு தந்தா இந்த சமூகத்தில் குற்றங்கள் குறையும், சமூக நலன் மேம்படும். ரெண்டே விஷயம் கடைசியா சொல்லிடுறேன். சிறை வளாகம் காவலர் குடியிருப்பு தனியா இருக்கும். நான் என்னோட அனுபவத்துல காவல்துறை குடியிருப்பு அது பக்கத்திலே தனியா இருக்கும். தமிழ்நாடு சிறைத்துறையில இருக்கக்கூடிய காவலர்கள் குடியிருப்புல ஒருவர் கூட எம்ப்ளாய்மெண்ட்ல இல்லாம இருக்க மாட்டாங்க. குழந்தைகள், மாணவர்கள். ஆனா காவலர்கள் குடியிருப்புல நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இது ஏன் இந்த சூழல் என்று பார்த்தால், சிறைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓய்வு கிடக்கு, குழந்தைகளை சரியா பராமரிக்கக்கூடிய நிலை இருக்கு. காவல்துறையில அந்த காவலர்களுக்கு ஓய்வு இல்லை. அவங்களுடைய இளம் சந்ததியினரை அவங்க சரியாக பராமரிக்க முடியல. அந்த இளம் சந்ததியினரையும் குடும்பத்தினரையும் பராமரிக்கக்கூடிய அளவுகளுக்கு அவங்களுக்கு ஓய்வும் அவங்களுக்கு ஊதிய உயர்வும் அதிகப்படியாக கொடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற காவல்துறைக்கும், காவல்துறை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சிறைத்துறைக்கும் எங்கெங்க சம்பளம் கொடுக்காங்க? எஸ்பி, டிஐஜி அவங்கெல்லாம் யூபிஎஸ்ல சேலரி வாங்கிடுறாங்க. காவல்துறைக்கு ஒரு வங்கி ஊழியருக்கு அதிகமான சம்பளத்தை சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும் கொடுத்தா குற்றங்கள் தடுக்கப்படும். மாமூல் நிச்சயமாக தடுக்கப்படும்.
தமிழகத்தில் தான் இருக்க சிறைத்துறையிலே குறைந்த சம்பளம். கேரளாவில் எங்களுக்கு அதை விட அதிகமான சம்பளம். இன்னும் எதுக்காக அரசு யூனியன் அமைக்க விடாம தடுக்கிறாங்க? ரோட்ல உட்கார்ந்துருவீங்கல்ல, நியாயத்துக்கு தானே உட்கார்றோம். மக்களை யார் பாதுகாக்கிறது? மொத்தமா உட்கார்ந்து ஒரு காவல்துறை அதிகாரியும் சிறைத்துறை அதிகாரியும் பாதிக்கப்பட்டா அவங்க 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 அவங்களுடைய குறைகளை கேட்கறது யாரு கேட்கிறா? அப்படி கேட்காத பட்சத்தில் தான் இந்த மாதிரி அபரிதமான சில விளைவுகளை உருவாக்கக்கூடிய உளவியல் தாக்குதல் தான் இந்த மாதிரி குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கு உண்டான சூழல்களை உருவாக்கு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டு அரசு நல்லா இருக்கணும். அந்த அரசு நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா குடிமக்கள் நல்லா இருப்பாங்க. அதே போல காவல்துறைக்கு எங்க ரயில்வே துறையில இருக்கிற மாதிரி மருத்துவமனை காவல்துறையில ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கா? இல்ல. ஒரு கேண்டீன் மட்டும் கொடுத்துருக்காங்க பொருட்கள் வாங்குறதுக்கு. மாநில அரசுல இருக்கு. ஆனா ஒரு ரயில்வேல இருக்கக்கூடிய மருத்துவமனை மாதிரி மாநில அரசுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தமிழ்நாடு போலீஸ் மருத்துவமனை ஒண்ணு உருவாக்குங்க. அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் செய்யுங்க. பண்ண மாட்டேங்கல. இந்த மாதிரியான அரசுகள் புதிய அரசு வரும்போது இந்த மாதிரி புது திட்டங்களை உருவாக்கி காவல்துறையை நீங்க சரி பண்ணி அவங்களுடைய மன உளவியலை சரி பண்ணினாலே, அவங்க குடும்ப அங்கத்தினர்களை சரி பண்ணினாலே, அவங்க நல்ல மனநிலையில வேலை பார்க்கும் போது லஞ்சம், ஊழல், அராஜகம் எல்லாமே தடுக்கப்படும். காவல்துறையினுடைய மாணவர்களை படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஃபீஸ் கட்ட முடியாமலாம் சில காவல்துறை ஊழியர்களுடைய பிள்ளைங்க படிப்புல இடைநிறுத்திருக்காங்க. ஒரு வங்கி ஊழியர் அப்படி இடைநிறுத்திருக்காங்களா? காவல்துறைக்கு ஏன் லோன் கொடுக்க மாட்டேங்காங்க வங்கியில? காவல்துறைக்கு மட்டும் இல்ல, வழக்கறிஞருக்கு லோன் கிடையாது. இந்த மாதிரியான பத்திரிகையாளருக்கு லோன் ஏன் அதை மாத்துங்க. பிரச்சனை பண்ணுவோம் பேசுவோம்ல, எப்படி சார்? நம்மளும் பொதுமக்கள் தானே, நமக்கு கொடுக்கணும்ல. காவல்துறைக்கு லோன் கொடுக்கறதுக்கு நீங்க மறுக்கீங்க, சிறைத்துறைக்கு லோன் கொடுக்க மறுக்கீங்க. ஏதோ ஒரு சில மேனேஜர்கள் ஒரு நல்லெண்ணத்தோட கொடுக்குறாங்க. நான் என்னுடைய மகன்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் லோன் வாங்கும்போது பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பதவி சொல்லி கேட்டீங்களா? பதவி சொல்லி கேட்டுமே அதுக்கு எவிடன்ஸ் கேட்காங்க, 2 சூரிட்டி கேட்காங்க. ஆனா சூழல் நம்மளுக்கு மாறும்ல. ஒரு மாசம் லீவ் போட்டா சம்பளம் வராது, அந்த மாசம் கட்டல பேங்கார விட மாட்டேங்கல்ல டீ கட்டாம. இப்ப தமிழக மக்களே இஎம்ஐல தானே போயிட்டு இருக்காங்க. எந்த காவல் ஊழியர்களாவது சொந்த பணத்துல ஒரு 50% வேறு வீடு கட்டிருக்காங்கன்னு பார்த்தா நிச்சயமா இருக்கு. எல்லாருமே இஎம்ஐல தான் கட்டுறாங்க. காவலர் குடியிருப்புகளை இன்னும் மேன்மைப்படுத்துங்க. அவங்களுக்கு உடற்பயிற்சி வளாகங்கள் கிடைக்கும். நாங்களே சிறைத்துறையில நான் மனுவே கொடுத்தேன். சிறைத்துறையில அந்த இடம் இருக்கு, அந்த சிறை வளாகங்கள்ல எல்லா இடத்துலையும் நீங்க சிறை ஊழியர்களுடைய பையங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க சிறையில அங்காடிகள் கட்டுங்க. ஒரு 100 கடை கட்டலாம். புழல் எல்லாம் கட்டல, பாலங்கோட்டில் 100 கடை கட்டலாம். சதவிகிதம் தானே கொடுக்க சொல்றோம். நீங்க 90% பப்ளிக் 90 இல்ல, சிறையில இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் சொல்றேன், பொது இடத்துல சொல்லுவேன். சிறை வளாகங்கள் இன்னைக்கு 10க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பம்பு சிறை வளாகத்துல இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பெட்ரோல் விற்கக்கூடிய இடம் சிறை பெட்ரோல் வளாகம் தான் இருக்கு. நல்ல உயர்ந்த அதிகாரிகள் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அவங்க வேலை வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. பெண்களுக்கு அவங்க கைப்பக்குவமாக செய்யக்கூடிய பொருட்கள் உள்ள நிறைய 30க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை சில உயர் அதிகாரிகள் திரிபாதின்னு ஐபிஎஸ் அதிகாரி உருவாக்குனாங்க. சிறை உணவுகளை ஏடிஜிபி நடராஜ் உருவாக்குனார், அஜித் சுக்லா ஐயா உருவாக்குனாங்க. மனிதாபிமானம் எல்லாத்துக்குமே இருக்கு. காவல்துறையில் அங்காடிகள்ல 30% குறைச்சி கொடுக்காங்க காவலர்களுக்கு. அதை 50% குறைச்சி கொடுக்கணும். நான் சொன்னா கேட்பேன். அந்த மக்கள் இன்னும் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு அதிகப்படியாக சலுகைன்னு நான் சொல்ல வரல. உளவியல் பிரச்சனையை சரி பண்ற விதத்துல அந்த குடும்ப தலைவிகளுக்கு உண்டான சில வேலை வாய்ப்புகளை அந்த காவலர் குடியிருப்புகள்ல பண்ணி கொடுக்கணும். காவலர் குடியிருப்புகள்ல மருத்துவமனை தேவை, மருத்துவ முகாம் தேவை, லைப்ரரி தேவை, ஜிம் தேவை, நூலகம் தேவை. நூலகம் சிறைவாசிகளுக்கு தான் இருக்கு.
500 காவலர் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புல இல்ல. அந்த காவலர் குடியிருப்புல எவ்வளவு இடம் இருக்கு? சிறை காவலர் குடியிருப்புல எவ்வளவு இடம் இருக்கு? அங்க வந்து நீங்க ஒரு நூலகம் அமைச்சு தரலாமே, துறை தலைவர்கள் வந்து அதை செய்யலாமே. சிறை கைதிகளுக்கு நீங்க வந்து திட்டங்களை தீட்டி கொண்டு போற மாதிரி அதுல வேலை பார்க்கிறவங்களுக்கும் திட்டம் கொடுத்தா தானே செயல்படுத்த முடியும். தமிழ்நாடு சிறைத்துறையில சிறை வளாகத்தில் இருக்கு, சிறை எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. 10வது வகுப்பு 12வது வகுப்பு இடைத்தேர்வுகள் எழுதுறாங்க. அந்த இடைத்தேர்வுகள் சிறை வளாகத்துக்குள்ளே நடக்கு. ஒரு காலகட்டத்துல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சிறை காவலருடைய குடியிருப்புல இருக்க மாணவர்களையும் எழுதினாங்க. ஆனால் ஒரு சில அதிகாரிகள் அதை எழுதக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. மீண்டும் அந்த சிறை வளாகத்தில் உள்ளவர்கள் அந்த ஏரியாவில் தானங்க எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமை அதே சென்டர்ல எழுதுறதுக்கு நானும் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கேன், நடைமுறைப்படுத்தணும். நிறைய சிறை நீங்க வந்து காவலர்களுக்கு செய்யக்கூடிய பக்குவத்தின் அடிப்படையில் குற்றங்கள் திருத்தப்படும். ஒரு சிறை காவலர் மனநிறைவோட அவங்க குடும்பத்தை பத்தி எண்ணாமல் இருந்தால், பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி அவர் கவலைப்படாமல் இருந்தால், சம்பளம் கை நிறைய வாங்குவதாக இருந்தால், இங்க லஞ்சங்கள் தவிர்க்கப்படும், குற்றங்கள் தவிர்க்கப்படும், துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படாது, குற்றவாளிகளுக்கு வன்முறைகள் நடத்தாது. இதற்கு எல்லாமே காரணம் சிறை காவலர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை மறுபரிசீலனை செய்து அவர்களுக்கு முறைப்படியாக அந்த காம்பவுண்டுக்குள்ளே, இப்ப 8 கிலோமீட்டருக்குள்ள வந்து ஊழியர்கள் கட்டாயம் இருக்குன்னு ஒரு சட்டம் சொல்றீங்க. அப்ப இந்த 8 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னா 8 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு மருத்துவமனை வேணும்ல, மருத்துவ சிகிச்சை வேணும்ல. சிறை கைதிகளுக்கு 4 மருத்துவர்கள் இருந்தா சிறை காவலர் குடியிருப்புக்கு 500 வீட்டுக்கு 1000 பேருக்கு ஒரு மருத்துவமனை வேணும்ல. இதையெல்லாம் சரி பண்ணா அவங்க குடும்பத்தினர் சந்தோஷமாக இருக்கும்போது காவலர்கள் மக்களிடம் சந்தோஷமாக தன் பணியை செய்வாங்க.